எல்லாருக்கும் வணக்கம். வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. நம்மளோட சேனலில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த மந்திரங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு எந்த விஷயத்துக்காவது இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்காக நானும் வாராகி தாய்கிட்ட கோரிக்கை வைக்கிறேங்க. நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நடக்கவே மாட்டேங்குது, இந்த விஷயம் நடக்காது போல் இருக்குது, நான் எதை நினச்சாலுமே தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு திருமண விஷயம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி வேலை விஷயம், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, சுப விஷயங்கள் அத்தனையுமே தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டிலையே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினைச்சு விளக்கேற்றி வச்சுட்டு வாராகி தாயாருடைய பணம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு மளிகை கடையில் அச்சு வெல்லம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு அச்சு வெல்லத்தை உங்களுடைய கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. இந்த அச்சு வெல்லத்தை வாராகி தாய்க்கு முன்னாடி ஒரு தட்டில் வச்சுடுங்க. வச்சுட்டு வேண்டுதல் அத்தனையும் முடிச்சுட்டு நீங்கள் தீபாரதனை அத்தனையும் காட்டிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தீபம் மலை ஏறினதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை எடுத்து நீங்கள் மரத்துக்கு அடியில் எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துடுங்க. இது போல் செஞ்சுக்கிட்டே வாங்க. தினமுமே செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் செய்யலாங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்க, இது நடக்கணும், எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி மனசார அம்மாட்ட வேண்டிக்கிட்டு இதை செய்யுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களுக்கு உடனடியாக நடக்கும். உங்களுடைய தடைகள் விலகும். செஞ்சுத்தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வாராகி.